வணக்கம் நட்பூக்களே. தமிழ் தியாகராஜனின் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமலும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த ஸ்டோரிக்கு தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூமலை 6. தீக்ஷிதனை கண்டதும் புன்னகையை சிந்திய சாரதாம்பாள், நீங்க தீக்ஷிதன் தீபிகாவோட லவ்வர் என்றான் அவன். ஓ, ரொம்ப நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னு தீபி சொன்னா. ஆமாம்மா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? அவன் நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. எங்கள் தீபி கொஞ்சம் துடுக்குத்தனமான பொண்ணு, மற்றபடி நல்ல குணம், ரொம்ப பாசமானவ. அவளை நல்லபடியாக பார்த்துக்குங்க என்றார் அமைதியாக. கிராஸ் கொஸ்டின் கேட்டு நம்மாலை ஒரு வழி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா டொமார்னு சாஞ்சிட்டாங்களே. ஒருவேளை இவன் முகத்தில் ஏதாவது இருக்கா? இப்படி தான் அன்னைக்கு இவன் நம்மக்கிட்ட வந்து கேட்டதுமே இவனுக்கு ஓகே சொல்கிற முடிவுக்கு வந்தேன் என மனதினுள் பலத்த ஆராய்ச்சியில் இருந்தால் தீபிகா. கண்டிப்பாக அவளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், அவளை பற்றி கவலைப்படாமல் இருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, கல்யாணத்தை சீக்கிரமாக வச்சுட்டா நல்லதுன்னு பார்க்குறேன். தீபிகா மனம் மாறுவதற்குள் திருமணம் செய்திட வேண்டுமென்ற அவசரம் அவருக்கு. தாராளமாம்மா, நீங்கள் எந்த டேட் சொன்னாலும் எனக்கு ஓகே தான் என்றான். விழி விரித்து நோக்கி கொண்டிருந்தாள் தீபிகா. அம்மா, கல்யாணம் சிம்பிளாக வைத்தா போதும் ப்ளீஸ். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அவளை பொறுத்தவரை போலி கல்யாணமாகவே இருந்தாலும் அவனின் சொந்தக்காரர்கள் முன் தான் ஒரு அனாதையாக நிற்க விரும்பவில்லை அவள். அவளின் மனமறிந்த சாரதாம்பாள், இதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என்றார் தீக்ஷிதனிடம். நானே இதை சொல்லணும்னு நினச்சேன், தீபிகாவே சொல்லிட்டா என்று கூறி சிரித்தான். உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே? இல்லைம்மா, அப்பாவுக்கு என்னோட விருப்பம்தான் முக்கியம். நான் உங்கள் அப்பா கிட்ட பேசலாமா? ஓ, தாராளமாம்மா என்றவன் தந்தைக்கு ஃபோன் செய்து சாரதாம்பாளிடம் கொடுத்தான். அவருடன் சிறிது நேரம் பேசியவர் ஃபோனை அவனிடம் கொடுத்துவிட்டு வாய் நிறைந்த புன்னகையோடு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளாக திண்டல் முருகன் கோவிலில் கல்யாணம் வச்சிடலாம் என்றார். ஓகேம்மா என்றவன் மகிழ்ச்சியோடு அவரிடம் விடைபெற்று கிளம்பினான். அவனுடன் வாயில் வரை சென்ற தீபிகா, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, எங்க சொதப்பிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் என்று பெருமூச்சு விட்டாள். அதுதான் ஐயா அப்பவே சொன்னேன்ல, நம்ம முக ராசி அப்படி. அதென்னமோ உண்மைதான் என மனதினுள் எண்ணியவள், ரொம்ப அலட்டிக்காதீங்க என்றாள். யாரு, நான் அலட்டுறேனா? எல்லாம் கால கொடுமை. சரி பாய், நான் கிளம்புறேன் என்று அவளிடமிருந்து விடைபெற்று சென்றான். ஏனோ அவனிடம் பேசும் தருணங்கள் இனிதாக இருப்பதை போல இருந்தது. இதென்ன தேவையற்ற எண்ணம் என அதை புறம் தள்ளியவள் சாரதாம்பாளிடம் சென்றாள். தனது அறையில் யோசனையோடு அமர்ந்திருந்தவர் அருகில் சென்றவள், என்னம்மா, என் மேல கோபமா என்றாள். அதெல்லாம் இல்லடா தங்கம், நல்ல பையனாதான் செலக்ட் பண்ணியிருக்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துடாத மாதிரி பார்த்து நடந்துக்க. நான் பார்த்து வளர்த்த பொண்ணு நீ, நான் பெக்கலையே தவிர நீ என் குழந்தைதான் என்றவர் கண்களில் தாயின் அன்பு நிறைந்திருந்தது. அவரின் மடியில் தலை சாய்த்தாள். அவரின் அவ்வார்த்தை தீபிகாவின் மனதை பிசைந்தது. அம்மாவிற்கு அவப்பெயர் வராத வண்ணம் நல்ல விதமாக அவனிடம் இருந்து பிரிந்து வர வேண்டும், இல்லையேல் ஹோமில் வளர்ந்தவள் தான என்று அனைவரும் தன்னையே தூற்றுவர் என்று மனதில் ஒரு பயம் புதிதாக உதித்தது. அந்த ஐடியா மன்னன் ஏதாவது நல்ல பிளான் வச்சிருப்பான் என்று எண்ணினாள். அவளின் ஐடியா மன்னனின் பிளானை அறியாது. என்ன தீபி, அமைதியா இருக்க? நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றேன்னு வருத்தப்படக்கூடாது, சரியா? உங்களோட ஆசை எனக்கு புரியுதுமா. எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்துல எனக்காக யோசிக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான்மா என்றவள் கண்கள் கலங்கியது. கவலைப்படாத, இனி உனக்காக சந்தோஷப்படவும் அக்கறைப்படவும் உனக்கு என ஒரு குடும்பம் இருக்கும். இதுக்காகத்தான் நான் ஆசைப்பட்டேன். எப்பவுமே இல்லாத ஒன்று மேலே நமக்கு ஏக்கம் அதிகமாக தான் இருக்கும். அந்த ஏக்கம்தான் உன் மனதில் வெறுப்பாக மாறி இருக்கு. அந்த வெறுப்பு நீங்கி நீ நல்லபடியாக வாழ வேண்டும். காலம் வரும்போது நான் சொல்றது உனக்கு புரியும், அதுவரை பொறுமையாக இருக்கணும் என்றார்.
அவரது கூற்றில் உண்மை இருப்பதை உணர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தீபிகாவிடம் இல்லை. சரி சரி, அதை விடுங்க. அதுதான் உங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அப்புறம் என்ன? எனக்கு பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். உங்களுக்காக பிள்ளைங்க எல்லாம் காத்திருப்பாங்க என்று அவரை உணவருந்த அழைத்துச் சென்றாள். 5 வயது சிறுமிகள் முதல் 18 வயதை எட்டும் கன்னிப் பெண்கள் வரை அனைவரும் அந்த உணவு உண்ணும் அறையில் அமர்ந்திருந்தனர். அவர்களது உலகமே பள்ளியும் இந்த அன்பாலயமும் தான். வருடத்திற்கு ஒருமுறை சில நல்லுள்ளங்கள் உதவியால் அருகில் எங்கேனும் ஒரு நாள் சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்று வருவார். பிள்ளைகள் நலனின் அவருக்கு அளவற்ற அக்கறை இருந்தாலும் அவ்வளவு குழந்தைகளுக்கும் செய்ய பணம் வேண்டுமே. சாரதாம்பாளை கண்டதும் அனைவரும் எழுந்து நிற்க, அந்த உணவினை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி அன்றைய தினம் ஸ்பான்சர் செய்த குடும்ப நலனுக்கான வேண்டுதலை முடித்து உணவினை உண்டனர். காலை வழக்கம் போல மருத்துவமனை கிளம்பி சென்றாள். உள்ளே நுழைந்தவளிடம், சீஃப் டாக்டர் உன்னை வந்து பார்க்க சொன்னார் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். என்னடா இன்னைக்கும் காலங்காத்தால கூப்பிட்டு இருக்காரு, இன்னைக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே என யோசித்தபடியே அவரின் அறைக்கு சென்றாள். அங்கிருந்த இருக்கையை காட்டி அமர சொன்னவர், சாரி தீபிகா, இதை உன்கிட்ட சொல்லவே கஷ்டமாதான் இருக்கு. ஆனால் மேனேஜ்மெண்ட் முடிவுக்கு முன்னாடி என்னால் எதுவுமே செய்ய முடியலை. நேற்று நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் உன்னை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க என்றார் வேதனை கலந்த குரலில். ஏன் சார், அதில் என்னோட தப்பு என்ன இருக்கு? அவங்க மேலே தப்பு, அதை தானே நான் சொன்னேன். இதுக்கு என்னை வேலையை விட்டு நீக்கினால் என்ன அர்த்தம்? நான் என்னம்மா பண்ணுறது? நானும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கேட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க முடிவில் தீவிரமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை நடக்கிறத அவங்க விரும்பலை. எதுவாக இருந்தாலும் அமைதியாக பேசி முடிச்சிருக்கணும், இல்லைனா ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டுவிடும் என்பது அவர்களோட எண்ணம். அவளது அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய வேலையால் டாக்டர்களிடம் நல்ல மதிப்பு இருந்தாலும் எதையும் தட்டி கேட்கும் அவளது குணத்தால் நிர்வாகத்திடம் ஏற்கனவே சிறிய மோதல் இருந்துதான் வந்தது. இந்த பிரச்சனையும் சேர இதற்கு மேல் இவளை வேலையில் வைத்திருப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டனர். பல இடங்களில் நேர்மையாக வாதிடுபவர்களுக்கு வரும் பிரச்சனை தவறே செய்தாலும் மேலதிகாரிகளுக்கு ஜால்ரா தட்டுபவர்களுக்கு வருவதில்லை. நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்மா, நீ அங்கே போய் வேலை பார்க்கலாம். என்னால் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, சாரி. பரவாயில்ல சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவர் கொடுத்த கவரை வாங்கி கொண்டு விடுவெடுவென அங்கிருந்து நடந்தாள். அவளது கம்பீரம் குறையாத நடையும் தளர்வற்ற பேச்சும் அவர் மனதில் இனம் புரியாத சங்கடத்தையே உருவாக்கியது. நல்ல பொண்ணு, பாவம் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு அவள் மேல் எந்த தவறும் இல்லை என்றறிந்தும் தன்னால் எதுவும் செய்ய இயலாததை எண்ணி வருத்தமாக இருந்தது. வெளியே சென்றவள் பிரதன்யாவின் எண்ணை அழைக்க அது ஸ்விட்ச் ஆஃப் என்றது. இவளுக்கு இதே வேலையா போச்சு, இப்ப என்ன பண்றது? இப்படி ஒரு நிலையில் நேராக ஹோமிற்கு செல்லவும் மனமில்லை. யோசித்தபடியே சென்றவள் அருகிலுள்ள ஒரு காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவளை ஹாய் என்றபடி வரவேற்றான் தீக்ஷிதன். ஹாய், நீங்க இங்க என்ன பண்ணுறீங்க என்றபடி அவன் இருந்த டேபிளில் வந்து அமர்ந்தாள். இருவருக்கும் ஜூஸ் ஆர்டர் செய்தவன், ஒரு சின்ன பிரச்சனையா இங்க வந்தேன். அம்மா, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்கிறல்ல? மறந்தே போயிட்டேன். பார்க்கிறேன் இல்ல, பார்த்தேன். புரியலையே. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, சாதாரணமாக கூறினாள். என்னது, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? இவ்வளோ சாதாரணமாக சொல்லுற? அப்புறம் ஸ்கூல் போகிற பாப்பா மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லணுமா என்று குழந்தை போல சொல்லி காண்பித்தாள். அவளது செய்கையில் தன்னை மறந்து சிரித்தவன், இதுவும் நல்லதுக்கு தான். நமக்கு கல்யாணம் ஆனதும் கொஞ்ச நாள் வேலைக்கு போக வேண்டாம், அப்புறமா வேற பெரிய ஹாஸ்பிட்டலில் நானே வேலை வாங்கி தாரேன் என்றான். உங்களுக்கு ஏங்க சிரமம்? அதோட நான் வேலைக்கு போனால் மாதம் மாதம் ஹோமில் பணம் கொடுத்துடுவேன். அம்மாவுக்கும் கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். இனி அது முடியாதே என்றாள் வேதனையோடு. தனக்காக இல்லாது அடுத்தவர்களுக்காக யோசிக்கும் அவளது செயலால் மனம் பூரித்தவன், அதுக்கென்ன, அதை நாம கொடுத்துடலாம் என்றான் அவள் துயர் கலையும் விதமாக. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நாமளே ஏதோ பொம்மை கல்யாணம் பண்ண போகிறோம். இருக்கிற கொஞ்ச நாள் என்னால் நீங்கள் நஷ்டப்படணுமா? அவளது பொம்மை கல்யாணம் என்ற வார்த்தை அவனது மனதை தாக்கியது. கோபம் எட்டி பார்த்தாலும் அதை வெளிக்காட்டினால் கல்யாணத்துக்கே பங்கம் வந்துவிடும் என்று அவனது மூளை எச்சரிக்கை மணி எழுப்ப,
எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஆல்ரெடி அப்பாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு அதிகம். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அதோட அப்பாவும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்காரு. அவரை பார்த்துக்க போறீங்க. நான் அதுக்காக செய்கிறதா இருக்கட்டுமே என்றான் இயல்பாக. ஓகேங்க என்றாள். மனதில் சீக்கிரமாக வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எனிஹவ் உங்களை பார்த்து பேசினதில் மனம் கொஞ்சம் லேசாயிடுச்சு. ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை என்றாள். வேறென்ன, வயசாயிடுச்சு. பிபி சுகர் எல்லாம் ஏறி போச்சு. ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்து எப்படியோ காப்பாற்றிட்டோம். ஸோ டாக்டர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. கஷ்டம்தான், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்றவள் நம் கல்யாணத்தால் அவருக்கு எந்த டென்ஷனும் கஷ்டமும் வந்துடக்கூடாதே என்று வருந்தினாள். இவளுக்கு எதனால் வேலை போனது என்பதை பற்றியும் அவன் வந்த விஷயத்தை பற்றியும் இருவருமே பேச மறந்திருந்தனர். ஒருவேளை பேசியிருந்தால் அந்த பிரச்சனை தன்னை தொடரப்போவதை அப்பொழுதே அறிந்திருப்பாள். பூமலை 7. சிறிது நேரம் தீக்ஷிதனிடம் பேசிவிட்டு கிளம்பும் தருணம் அங்கே வந்தான் பிரகதீஷ். சாரிடா, லேட் ஆயிடுச்சு என்றபடியே வந்தவன் அவனுடன் இருந்த தீபிகாவை கண்டு கேள்வியாய் பார்த்தான். தீபிகாவிடம், இவன் பிரகதீஷ், என்னோட அத்தை பையன் என்ற தீக்ஷிதன் அவனிடம், இவளைதான் நான் லவ் பண்றேன் இயல்பாக கூறினான். எப்படி இவனால் இவ்வளவு சாதாரணமாக சொல்ல முடியுது என ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள் தீபிகா. ஓ அப்படியா, என்னடா டே, சொல்லவே இல்லை பாத்தியா? எதுக்கு? உன்கிட்ட சொல்லி அப்புறம் நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி சாதாரணமாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை இடியாப்ப சிக்கலாக்கணுமா என்ன? சரி சரி விடு, தெரியாம கேட்டுட்டேன். நான் உனக்கு அண்ணன் தான்மா. இவன் ஏதாவது சேட்டை பண்ணுனா சொல்லு, பல்ல கலட்டிடலாம் என்றான் தீபிகாவிடம் சிரித்தபடி. கலட்டுவடா கலட்டுவ, அதையும் பார்க்கலாமா என்றான் தீக்ஷிதன் சட்டையின் கையை ஏற்றிவிட்டபடி. இருவருக்கும் ஒரே வயது என்பதால் சிறுவயது முதலே நண்பர்களைப் போலவே பழகி வந்தனர். இவர்களின் பேச்சில் சிரித்தவள் அவர்களிடமிருந்து விடை பெற்று சென்றாள். இப்ப என்னதான் பிரச்சனைடா? அந்த ஆளு குடும்பம் ஏன் இப்படி இருக்கு? கடுப்போடு கேட்டான் தீக்ஷிதன். இப்ப என்ன பண்ண? அவங்கள பத்தி தெரியாம நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். மாப்பிள்ளையும் நல்லவன் தான், அவனுக்காக தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அதுதான் வான் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு கேஸை வாபஸ் பண்ண சொல்லணும்? அவர் ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். இது கேஸ் ஆகிட்டா அப்புறம் வேலை கிடைக்காது. அதனால ரம்யா வீட்டுக்கு வந்து ஒரே அழுகை. வழக்கம் போல அவங்க வீட்டில் நம்மளை வச்சு காரியம் சாதிக்க பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண, அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டா ரம்யா கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. அதுக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் சரிதான். எங்க இருந்துடா இப்படி ஒரு ஃபேமிலியை பிடிச்சிங்க? நான் என்ன பண்ண, எங்கள் அம்மா தான் ரொம்ப வசதியான குடும்பம் அது இதுன்னு ஓவராக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அடித்து விட்டது பாதி ரீலு, ஆனால் ஆட்டம் மட்டும் ஓவராக இருக்கு சலிப்போடு கூறினான். சரி வா போய் பார்ப்போம் என்று இருவரும் மருத்துவமனைக்குள் சென்றனர். சீஃப் டாக்டரை சென்று சந்தித்து, நேற்று இங்கே ஸ்கேன் எடுக்க ரம்யான்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களோட ரிலேஷன் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். ஏற்கனவே இது விஷயமாக தீபிகாவை வேலையை விட்டு அனுப்பிவிட்ட கடுப்பில் இருந்தார் அவர். நீங்க ஏங்க இப்ப இங்க வந்திருக்கீங்க? எதுனாலும் ஸ்டேஷன்ல பார்த்துக்க வேண்டியது தானே? கடுப்போடு கூறினார். இல்லை டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் இங்க வந்தோம் என்றான் பிரகதீஷ் தன்மையாக. தப்பு அவர்கள் ஆட்கள் பக்கம் இருக்கிறதே, அதனாலே இந்த புலிகள் இரண்டும் பூனையாக இருந்தது. சரி, என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். தப்பு ஃபுல்லாக எங்கள் சைடில் தான். இனிமேல் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறோம். நீங்கள் அந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுங்க ப்ளீஸ் என்றான் தீக்ஷிதன். அதெல்லாம் முடியாதுங்க. அந்த விஷயத்தால் இங்கே ஏற்கனவே பல பிரச்சனை. இனிமே இதை பற்றி பேசிட்டு யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க ப்ளீஸ் என்று அரைக்கதவை நோக்கி கை காட்டினார். சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புங்க. வேறு வழியின்றி இருவரும் அமைதியாக வெளியே வந்தனர். நாம என்னமோ வெட்டியா இருக்கிற மாதிரியும் இவருக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரியும் பேசுறாரு. எல்லாம் அந்த பரதேசியால வந்தது. இல்லைனா நம்ம கிட்ட ஒருத்தன் இப்படி பேசுவானா என்றான் பிரகதீஷ். இப்ப என்ன பண்றது? வேணும்னா ஹாஸ்பிட்டல் எம்டி யாருன்னு பார்த்து பேசலாமா என்றான் தீக்ஷிதன் யோசனையோடு. விடுடா, பார்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு குழந்தையை அழிக்க நினைச்சது தப்பு தானே, அதுக்கு அனுபவிக்கட்டும் என்றான் பிரகதீஷ் கூலாக.
சரி சரி, உனக்கு கம்பெனிக்கு போகிற அவசரம் உன் ஆளை சைட் அடிக்காமல் இருக்க முடியலையாக்கும் நக்கலாக கேட்டான். அவனை முறைத்தவன், நீ வேற ஏண்டா, நானே பர்மிஷனில் தான் வந்திருக்கேன், உன்ன மாதிரியா? அதோட அவகிட்ட எப்படி லவ்வை சொல்கிறதுனே தெரியல என்றான். வாயால தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதய முரளி மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க போற? வேற எவனாவது நடுவில் பூந்து கல்யாணம் பண்ணிக்க போறான். ஏண்டா, ஏன் இப்படி மானசீகமாக நொந்து போய் கேட்டான். அப்புறம் என்னடா, லவ் பண்ணனா சொல்லி தொலைக வேண்டியது தானே. நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா? 2 பேரும் நல்ல வேலையில் இருக்கீங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு தயக்கம்? சொல்கிறேன்டா, நல்லதாக ஒரு டைம் கிடைக்கட்டும், சொல்லிடுறேன். ஆமாம், உன் ஆள் பேர் என்ன? அதை தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற? நான் ப்ரப்போஸ் பண்ணினதுக்கு அப்புறமா சொல்லுறேன். ரொம்ப உஷாராதாண்டா இருக்க. சரி சரி, வா கிளம்பலாம் என்று இருவரும் அவரவர் அலுவலகம் விரைந்தனர். அன்பாலயம் சென்ற தீபிகா அங்கே சாரதாம்பாளை காணாது அக்கவுண்ட் பார்க்கும் பெண்ணிடம் சென்றாள். அகிலாக்கா, அம்மாவை காணோமே, வெளியே போயிருக்காங்களா? ஆமாம் தீபி, பக்கத்தில் தான் எங்கேயோ போயிருக்காங்க போல. கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட? அது ஒரு பெரிய கதையக்கா என்றவள் நடந்தவற்றை கூறினாள். அடப்பாவமே, நல்லதுக்கு காலமே இல்லை. இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு ஆண் குழந்தை என்ன, குழந்தையே பிறக்கக்கூடாது தீபி, அப்போதான் அதோட வலி தெரியும். கோபத்தோடு கூறினாள். நீங்கள் எமோஷ்னல் ஆகாதீங்கக்கா. அவளுக்கு குழந்தை இல்லாது மருத்துவமனையாக அலைந்து கொண்டிருக்கின்றனர். அப்புறம் என்னம்மா, ஒரு குழந்தை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் குழந்தை உருவாகியிருக்கும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிற வழி இருக்கே, அந்த வேதனையை வார்த்தையில் சொல்ல முடியாது. அவரது குரலும் வேதனையை தனதாக்கி இருந்தது. கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த பிசாசுங்களால் தேவையில்லாமல் நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது மனசு ஆற மாட்டேங்குதே தீபி. சரி, அதை விடு. கல்யாண பொண்ணு எதையும் நினைத்து ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக இரு. கொஞ்ச நாள் லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வேலைக்கு போ, சரியா? வேலை இருந்தால் கல்யாணத்துக்கு கூட லீவு தர மாட்டானுங்க. இப்போ ஹனிமூனுக்கும் சேர்த்து லீவ் ஆயிடுச்சு, என்ஜாய் பண்ண என்று சிரித்தார். அட நீங்கள் வேற ஏங்கா, நானே இப்படி ஆயிடுச்சேன்னு கடுப்பில் இருக்கேன். கடுப்பை தூக்கி அடுப்பில் போட்டுட்டு ஜாலியாக இருன்னு தான் சொல்லுறேன். போங்கக்கா சும்மா. தீபி, நம்ம லைஃப்பில் கல்யாணம்ங்கிறது ரொம்ப முக்கியமா. நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சாதான் மொத்த வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பார்த்து பக்குவமாக நடந்துக்க. நம்ம பொம்மை கல்யாணத்துக்கு இந்தக்கா வேற பில்டப் கொடுக்குறாங்களே என மனதினுள் எண்ணியவள் சரிக்கா என்றாள். சற்று நேரத்தில் வந்த சாரதாம்பாள் தீபிகாவை தன் அறைக்கு அழைத்தார். என்னம்மா, எங்கே போயிட்டீங்க? தனியாக வேற போயிருக்கீங்க. யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. பக்கத்தில் தான் போனேன் தீபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவர் தன் கையில் இருந்த பையை அவளிடம் கொடுத்து பிரித்து பார்க்க சொன்னார். நகைக்கடை பெட்டியை பார்த்தவள் யோசனையோடு திறந்தாள். உள்ளே தங்கத்தில் வட்ட டாலர் போடப்பட்ட லாங் செயின், அதற்கு மேட்சாக நெக்லஸ், கம்மல் மற்றும் 2 வளையல்கள் இருந்தது. மற்றொரு பையில் அடர் பச்சை நிற பட்டு சாரியும் இருந்தது. எதுக்குமா இதெல்லாம்? அதோடு இவ்வளோ ஜுவல்ஸ் வாங்க பணத்துக்கு என்ன பண்ணுனீங்க? என் பணத்தில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் வசதியாக இல்லை. அப்படி உன் ஒருத்திக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாலும் அது தப்பாயிடும். இதெல்லாம் உன் காசு தான். நீ மாதம் மாதம் தர்ற காசை அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சிடுவேன். அதிலிருந்து தான் இதெல்லாம் வாங்கினேன். அந்த காசு நான் நம்ம அன்பாலயத்துக்கு உதவியாக இருக்கட்டும்னு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். எத்தனை மாதம் பணத்தட்டுப்பாடாக இருக்கு. அப்படிப்பட்ட நேரங்களில் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப போட்டுடுவேன். இப்போ அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, அதில் கூட உனக்கு நான் எதுவும் வாங்கி தரக்கூடாதா? காதில் குட்டியாக ஒரு கம்மல் போட்டிருக்க, அது தவிர உடம்புல குண்டு மணி தங்கம் இல்லை. தன் வேலை போனால் இங்கு பணம் கொடுக்க முடியாதே என்று இவள் வருத்தம் கொண்டிருக்க, அவள் கொடுத்த பணம் முழுவதையும் அவளுக்காகவே சேர்த்து வைத்திருந்தாள் சாரதாம்பாள். சில காப்பகங்களில் சிறுமிகள் எவ்வளவோ இன்னல்களுக்கு உள்ளாகும் நிலையில் தான் சம்பாதித்து கொடுத்த பணத்தை கூட தனக்காகவே சேர்த்து வைத்த சாரதாம்பாளை எண்ணி பெருமை கொண்டாள். கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் இரக்கம் இருக்க போய்தான் தன்னை இவரிடம் சேர்த்துள்ளார் என்றெண்ணினாள். ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள மனம்தான் ஒப்பவில்லை. ஏன் தங்கம் போடலைன்னா இப்போ என்ன, நீங்க தங்கமா போட்டுட்டு தான் இருக்கீங்களா? வேகமாக கேட்டாள். என் விஷயம் வேற.
நீ கல்யாணமாகி போக போகிற பொண்ணு. கொடுத்ததை வாங்கி போட்டுட்டு கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணும். சரியா? போகிற இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாதுடா. நீ இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கல்ல. இதுக்கு தான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். வார்த்தைகளை தொண்டையோடு நிறுத்தியவள், நான் இவ்வளவு நாளாக நம்ம அன்பாலயத்துக்குன்னு கொடுத்த எதையும் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைல்ல? சோகத்தோடு கேட்டாள். இனிமேல் நீ சம்பாதிக்கிறதுல கொடு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், இருந்த வேலை வேற போச்சு. அதை கூட சொல்ல விடாமல் பேசிட்டு இருக்கீங்க. ஏன், நேற்று நடந்த பிரச்சனையாலையா? சரியாக யூகித்து கேட்டார். எங்கேயும் மேலே இருக்கவனுக்கு தான் மதிப்பு. நாம் நல்லதே செஞ்சாலும் அது அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் நமக்கு தான் பிரச்சனை. சரி, அதை விடு தங்கம். இது இல்லைன்னா வேற வேலை. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. கல்யாண பொண்ணா அழகா ரெடியாகு. என் செல்ல தங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க போறேன் என்று அவள் தலை கோதினார். சரிம்மா என்றவள் அவர் கன்னத்தில் இதழ் பதித்து அவர் கொடுத்த பொருட்களை சிரித்த முகத்துடன் வாங்கி கொண்டாள். யாரென்றே தெரியாதவனை தன் காதலன் என்று கூறி திருமணம் செய்ய தீபிகாவும் துணிந்து விட்டாள். இவள் எண்ணம் பலிக்குமா? அவன் எண்ணம் தெரியும் பொழுது இவளின் நிலை என்னவோ? மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.